ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎஃப்பில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கொரோனா டைம் வந்து பார்த்திங்கன்னா வேலையே கிடைக்காது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1000 டெக்னீஷியன் போஸ்ட்டாக இதை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் 100% ஷுவராக சொல்கிறேன். அண்ட் எப்படிலாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், என்னோடய பேர் சுதர்ஷன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தோன்னா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா WB இன்ஸ்டியூஷன். நம்ம சேனலில் UPSCT, IAS, கேட், TNPSC, AE, TRB, TNEB, NTPC, RRB, SSC, TNPSC குரூப் 1 to 4 இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் கோச்சிங் கொடுக்குறதா நம்ம சேனலோட எய்மு. அண்ட் நம்ம சேனலோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை எப்படி கிராக் பண்ணுறது அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆஃபர்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வேலை தேடிட்டு இருக்க ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பர்டிகுலராக பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது டாபிக் இன் பர்டிகுலர் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். இந்த சேனலில் இருக்க இந்த வீடியோலாம் உங்கள் ஃபேமிலிக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ICF அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் கோச்சிங் ஃபேக்ட்ரி. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ட்ரெயின் காம்பனன்ட்ஸ் இல்லை ட்ரெயின் கேரேஜ் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் உருவாக்குறது தான் இந்த ஆர்கனைசேஷனோட ஒர்க்கு. அண்ட் இவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி 1000 டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2020 ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன வேக்கன்சிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டிங், மெக்கானிக்ஸ், பெயிண்டர், வெல்டர், MTL ரேடியாலஜி, MTL பேத்தாலஜி, PA, SSA. ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் போஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மினிமம் 10th பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கணும். அதுவும் 50% இன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்சோ 12th பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 15லேருந்து 24 வயசுக்குள்ளதே இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது 15 வயசுக்கு கீழேயோ இல்லை 24 வயசுக்கு மேலேயோ இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றது நீங்கள் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 6000லேருந்து 7000 தான். என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களோட ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா போயிட்டு இருந்தால் போக போக உங்களுக்கு ஸ்டைஃபன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டும் இன்டர்வியூ வச்சு தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு 10th 12th உங்களோட கிரேட் அதிகமாக இருக்கோ அண்ட் அதை வச்சும் தென் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வச்சும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா தான். சப்போஸ் நீங்கள் SC ST கேஸ்டிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே தேவையில்லை, எந்த ஃபீஸும் தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் SC ST கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த சப்மிஷன் டேட், அதாவது இதோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா 25 இந்த மாதம் 9 பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ எப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குமே, அதை நான் எங்கே போய் தேடுறது அப்படின்ற கவலை உங்களுக்கு வேணாம். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக காட்டிடுறேன்.
ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா கீழே 2 லிங்க் இருக்கும். ஒரு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கான ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு என்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ சம்பளம், என்ன சென்டரு, என்ன வேலை அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலையில் இருக்க இந்த பிடிஎஃப்பை எல்லாம் டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கோங்க அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலில் சொல்லிடுறேன். ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ஒன்ஸ் இதை கிளிக் முடிச்சிட்டிங்கன்னா அந்த லிங்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு வெப் பேஜ் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ், பேசிக் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அண்ட் இதை அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னவே மெரிட்டில் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அண்ட் அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது ரொம்ப நன்றி guys. அண்ட் இந்த மாதிரியான வீடியோவில் நீங்கள் பார்க்கணும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா ஒரு லைக் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ.